சுவரண்ண அமுதன் ஓவர். சுவரண்ண அமுதன் ஓவர். உங்களுக்கு பதில் சொல்றது கூட யாரும் இல்லை. ரொட்டகலம் போதாது பறவண்டி வருகுது, பார்த்தாலும் சண்டை வரும் கேட்டாலும் சண்டை வரும். காத்து அடிக்கவில்லை கனித்துயில் உரியுது, வானம் பொழியவில்லை ரத்த ஆறு ஓடுது, ரத்த ஆறு ஓடுது, ரத்த ஆறு ஓடுது. சாரது முதல் கடைசி ஆசி அந்த பாட்டு. ஊருக்குள்ள ராணுவத்தில் நடக்கும் இந்த பாட்டை எடுத்தா நான் இயக்கத்தில் சேர்ந்தேன். அப்பெல்லாம் இப்படிப்பட்ட பாட்டுகள் தான் உள்ளுக்குள்ள ஒரு வீரத்தக்கு. அவங்க ஆணையர்வு சண்டையில உங்களோட தானே நான் அந்த சண்டையை எப்படி சொல்றாங்க? அந்த சண்டையத்தான் என் வாழ்க்கையில நான் வாழ்ந்ததற்கான ஒரு அடையாளமா சொல்லுவேன். சண்டையில வெற்றி மாறி மாறி வரும். ஆனரவு தோத்த சண்டையில கூட நான் இருந்தேன். அன்றைக்கு பின்வாங்கிறதுக்கு பாதுகாப்பான இன்றைக்கு இல்லை. எப்படி நாங்க தோத்து? எங்க ஒரு தப்பு நடந்திருக்கு. அதை பற்றி ஆராயிறது எங்கட வேலை இல்லை. சண்டை பிடிக்கிற மட்டும்தான் எங்கட வேலை. மீரா, எதுக்காக அழுகிற? என்ன நடந்தது? மீரா, எதுக்கு அழுகிற? என்ன நடந்தது சொல்லு. அம்மாக்கு பயமா இருக்கு. மீரா, என்ன நடந்தது? அம்மா இருக்கிறேன். போலீஸுக்கு போன் பண்ணட்ட. மீரா, அப்ப என்ன நடந்தது சொல்லு. யாரோ என்ன காரில் ஃபாலோ பண்ணாங்க. அது யாருன்னு தெரியும். நீ கவலைப்படாத, அம்மா இருக்கிற. இது என்ன ரூம்? உடுப்பெல்லாம் அங்க இங்க சிந்தி போய் கிடக்குது. இது பொம்பளை பிள்ளை இருக்கிற ரூம் ஆயுது. அப்ப ஆம்பளை பிள்ளை என்ன பரவாயில்லையா? இப்ப எதுக்கு போறீங்க? ரூம் குப்பியா இருக்கா அல்லது அழுது கொண்டு வந்ததுக்கா? ரெண்டுக்கும் தான். உனக்கு எத்தனை தடவை சொல்லி இருக்கிறேன், என்ன நடந்தாலும் நான் சொல்லணுமெண்டு. மீரா, நீ இப்ப குளிச்சிட்டு ஹோம்ஒர்க் செய்யற. சரி அம்மா, கம்மோ
அம்மா நினைவுகளுக்கும் இடையில ஒரு போராட்டம். இதுல ஒரு நினைவைத்தான் வச்சிருக்கோம், மற்றதை மறந்துடும். எனக்கு எல்லா நினைவுகளும் வேணும். நான் அடிக்கடி சொல்றதா, வெற்றியில தோல்வி, இடையில அமைதி, சமாதானம், எல்லாம் சும்மா, நிரந்தரம் இல்லை. இப்ப நீங்கள் என்னோட பேசிக் கொண்டிருக்கிறது தற்காலிகமான அமைதியா? இது கூட எனக்கு வேண்டாம். நான் என்ற இவன் மறந்து போகணும். சில நினைவுகள் இனிமை, அதுவே துன்பமும். அது துன்பம் என்ற பிறகு சுமக்க வேண்டாமே. நீ பார்த்த சிறுமிகள், சிவப்பு புல், அது எப்பவோ ஒரு நினைவுகள். நானும் அதைத்தான் சுமந்து கொண்டிருந்தேன். அது இப்ப உனக்கு வேண்டாம். இப்ப நீ ஒரு அம்மா, அதுதான் நிரந்தரமான அமைதி. ஒரு சொந்தம் வேணும், அதை நீ தான் தேடணும். அதுவும் கிடைச்சிட்டா இந்த தற்காலிக அமைதியெல்லாம் வேண்டாம், என்னுடைய நினைவும் வேண்டாம். இதைத்தான திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்பெல்லாம் நீங்க கேட்கலையே. நான் போனதே நீ புதுசா ஒரு வாழ்க்கை தேடணும். அம்மா நீ என் நித்ரோல இல்லையா? நித்திர வரல அம்மா, நான் உங்களோட பறக்கிறேன். நீ சின்ன குழந்தையா? சரி வா. அத அம்மா அம்மா என்னடி கத்துற? எனக்கு நித்திர வரல அம்மா. ஒரு கதை சொல்லுறீங்களா? என்ன கதை? அரசகுமாரன் கதை. எத்தனை தடவை சொல்றது? இதான் கடைசி தடவை. ம். அந்த அரசகுமாரி காட்டுக்குள்ள தனியா மாட்டிக்கிட்டு, இருட்டு இருட்டு, பயங்கர இருட்டு. தூரத்துல அவளுக்கு பயங்கரமான சிவந்த கண்கள் தெரியும். அது கிட்ட வருது. அது வெறி பிடித்த ஓநாய்கள். அவளை சுத்தி வெறி பிடிச்ச ஓநாய்கள் அவளை கடிச்சு குதறி வேட்டையாட தயாராயிட்டாங்க. அவள் பயத்துல கத்துறான். அந்த காடெல்லாம் அந்த கதரை கேக்குது. அப்பதான் அந்த அரசகுமாரன் வந்தான். பெருத்த ஒரு குதிரை, நீண்ட ஒரு வாளோடு கம்பீரமாக வந்தான். ஒவ்வொரு தலையாக வெட்டி போட்டான். பிறகு அவனது நீண்ட கையால் என்னை தூக்கி
குதிரையில் போட்டு வேகமாக ஓடத் தொடங்கினான். எத்தனை இரவுகள், எத்தனை தலைகள். அந்த இரவுகள் மறுபடியும் வரவே இல்லை. ம். வாழ மாட்டேன் எனக்கு செய்யற பாவம் தப்புதான். எனக்கெல்லாம் தெரியும். அவளால் ஒன்றும் செய்ய இயலாது. அம்மா இருக்கிறேன், நான் ஒன்றும் செய்ய விட மாட்டேன். சரியா? எதுக்கு பயப்படுற? பொம்பளை பிள்ளையண்டா. பொம்பளை பிள்ளைதான் துணிவா இருக்கணும். கராட்டே கிளாஸ் போறியா? யா, பங் பங்கு அடிக்கலாம். அப்போ உனக்கு கராட்டே தெரியுமா? யா, ஹா ஹி ஹோ. மீரா, குளிச்சிட்டு உடுப்பு மாத்திட்டு ஹோம்ஒர்க் செய். சரியா? உம்மா. சரி வா. அம்மா, யாரோ வந்திருக்காங்க. എൻ്റെ പേര് அருண். என்ன உங்களுக்கு யாருக்கும் தெரியல? இப்படி ஞாபகம் போ. என் புருஷனை கொண்டவன இல்ல 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 அது வந்து பயப்பட வேணாம். நான் சும்மாதான். நான் கொலை செஞ்சது உண்மைதானே? எதுக்கு பழசெல்லாம்? உள்ளவா. சரி வா. ம். மன்னிப்பு கேட்கவாங்க. எங்கிட்ட வருவான்னு நான் எதிர்பார்த்தேன். நீ என்று சொல்லலாமோ தெரியல. பார்த்தானே தம்பி மாதிரி இருக்கிற. சொல்லலாம். இப்ப எனக்கு யாருமே இல்லை. உங்களை எனக்கு அக்கான்னு சொல்றதில்லை. எனக்கு ஒரு சின்ன ஆறுதல். 3 வருஷம் உள்ளதான் இருந்தேன். உள்ளேண்டா ஜெயில். நேற்று தான் வெளி உலகத்தையே பார்த்தேன். வந்தவுடன் உங்களை பார்க்கணும்னு தோணிச்சு. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். அதை விட உங்களுக்கு சொந்தமான ஒரு பொருள் என்கிட்ட இருக்கு.
அவர் சாகிற நேரத்தில் நான் மட்டும்தான் இருந்தேன். என் கூட தான் கடைசியாக பேசினேன். ஒருத்தன் மரணத்தை நீண்ட காலமாக யாசிக்கிறேன்னு சொன்னான். வேற எதுவும் சொன்னாரு? என்னுடைய சாவு உன்னால் தான் நடந்தது என்று கவலைப்பட வேணாம்னு சொன்னார். எனக்கு ஒண்ணுமே புரியவில்லை. சில விடயங்கள் புரித நிலைக்கு அப்பாற்பட்டது. சாகிற நேரம் கடைசியாக கையில் கிடைக்கிறது தான் இறுக்கி பிடிச்சு கொள்வாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி தான் என்னையும் பிடிச்சார். நான் நல்லவனா கெட்டவனான்னு தெரியாமலே உங்களை என் அக்காவை நினைச்சு எல்லா உதவியும் செய்ய முடியுமான்னு கேட்டார். அந்த நேரத்தில் வாழ்க்கையை முடிஞ்ச மாதிரி இருந்தது. அவர் சாரதை நான் பார்த்தேன். அந்த நிலைமையில் அவர் என்ன கேட்டார் செய்வன் என்று மனநிலையில் இருந்தது. அதிலிருந்து வெளியே வர எனக்கு ரொம்ப காலம் எடுத்தது. யாரோடையும் பேச பிடிக்கல. பெரிய கோபக்காரனா திமிர் பிடிச்சவர எப்படி எல்லாம் இருந்து ஒரு மரணம் அப்படி என்ன மாத்தி போட்டு. உங்களை பார்க்க எனக்கு பயமாக்கா, ஒரு குற்ற உணர்வு. உங்களுக்கு உதவியா இருக்கணும்னு சொன்னவர். ஆனா என்னுடைய வாழ்க்கையில தான் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. வேலை இல்லை, வேலை தேர ஆர்வமும் இல்லை. வாழ்க்கையில சந்தர்ப்பங்கள் தான் ஒவ்வொருவரையும் ஏதாவது விதத்துல தனக்குள்ள இழுத்து போட்டு விடுது. இப்போ உதவி உனக்குத்தான் தேவை. எனக்கு உன்னை பத்தி எதுவும் தெரியாது. நான் யாரோடையும் அதிகம் பேச மாட்டேன். என்ன உன்னுடைய அக்கா ஆண்டு நினைச்சா மறுபடியும் வா. அக்கா, இப்ப கதவை திறந்தது உங்களோட மகளா? இல்ல, என்னமே எதுக்கு அழுகுற? சரி வா, அம்மா இருக்கிறேன், வா. பயப்படாத, நான் இருக்கேன். வா. இந்த ஒரு முடிவு தெரிஞ்சு வா. இப்படியே விட்டுற முடியாது, வா. இன்னைக்கு அவரோட பேசி ஆகணும், வா. வா, இந்த ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். வா, நான் அம்மா இருக்கிறேன், வா. நான் இருக்கிறேன், வா. பயப்படாத, வா. மறுபடியும் அதே தப்ப செய்ய போறீங்களா? நான் போலீஸுக்கு போன் பண்ணா என்ன நடக்க மாட்டே தெரியுமா? மீற இந்த விளையாட விட்டு போறான்னு தெரிஞ்சு இங்க வந்திருக்கிறீங்களா? பேசாம எந்த எதுவும் சாதிக்கலாம்னு பாக்குறீங்களா? உங்களால எங்களை எதுவும் செய்ய முடியாது. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க, நான் இல்ல. மீரா, ஏன் ஒரு மாதிரி இருக்கிற? ஏன் அழுகுற? அம்மா, என்னை அவங்களோட அனுப்புவீங்களா? உன்னை யாராலையும் என்னிடமிருந்து பிரிக்க முடியாது. இதுதான் என்னுடைய உலகம். அம்மா இருக்கிற. அம்மா, நான் உங்கள்கிட்ட வரும் முதல் நீங்கள் என்ன செய்தீங்க?
அது ஒரு பெரிய கதை அம்மா. நான் சொல்லுவேன் இல்லை, ஒரு அரசகுமாரன் அவர் என்னோடான் இருந்தார். அவர் ஒரு பெரிய வீரன். சண்டையில தோத்து போன பிடிப்பட்ட. அம்மா அழ வேண்டாம். ஹாய். ஹாய் அம்மா, அன்னைக்கு வந்த அங்கிள் வந்திருக்கிறார். இந்த அங்கிள் யாருன்னு தெரியுதா? என் தம்பி. அவர் உங்களோட தம்பியா? அப்ப இவ்வளவு நாள் எங்க இருந்த? ஆப்பிரிக்கால ரெட் கிராஸ்ல இருந்தார். ஆப்பிரிக்க மேஜிக் பாக்குறீங்களா? அக்கா, அங்களுக்கு பாய் சொல்லுங்க. பாய் பாய் அங்கிள். சக்கு சக்குலாதன். பாய் குட்டி. சுக்லாத இப்ப சாப்பிடல. ஓகே அம்மா. அருண், ஜஸ்ட் 2 மினிட்ஸ்ல சாப்பாடு செய்து தருவேன். அதொன்றும் பரவாயில்ல அக்கா. எதுக்கு இவ்வளவு தேவையில்லாத போய் என்ன காப்பாத்தவா? ஒரு உண்மை தேவையில்லாத பயத்தையும் கசப்பையும் தருமண்டா. அதுக்கு நல்லதா ஒரு போய் சொல்லலாம், தப்பில்லை. என்ன நீ பேசாம இருக்கிற? எப்படி தொடங்குறேன்டா? உனக்கு முதல்ல மீரா யாரண்டு தெரியும்னு அப்படியா? நான் ஒரு பானால சாதாரண ஒரு வேலை தொடங்கி ஒரு பொறுப்பான நிலைக்கு வந்த போது 2 தமிழ் பிள்ளைகள் வந்தாங்க. வந்த கொஞ்ச நாள்லே அவர்களை பற்றி தப்பான அபிப்பிராயங்கள் வர தொடங்கிட்டு. Hi. Du kan sitta där. Vi må melde inn bekymringsmelding til barnevernet dersom det er alvorlige mangler ved den daglige omsorgen som barnet får, eller alvorlige mangler i forhold til den personlige kontakt og trygghet som barnet trenger. என்னால முடிந்த வரைக்கும் இந்த குழந்தையின் தாய்க்கு நான் உதவி செய்யணும்னு தான் விரும்பினாரு. ஆனா அவ எதையும் கேட்கிற நிலைமையில இல்ல. அதிகமா கோவப்பட்டு கொண்டிருந்தா. Om noen av disse punktene omhandler dine barn, må vi inngripe i situasjonen. Om disse punktene fremdeles er relevant for barnet ditt innen 2 uker, vil vi ta என்ன over சொல்றாவா? omsorgen எனக்கு for ஒண்ணு barnet ditt. முழங்கையில Med ditt என்ன barn பாக்குறீங்க? Kan du si det her på tamilsk? உங்களோட பிள்ளைகளை சரியா பராமரிக்கல என்று சொல்றாங்க. இதனால அவங்களோட உடல்நிலை பாதிக்கப்படலாம், மன ரீதியாகவும். இது நோர்வ சட்டத்துக்குள்ள வராது. அத்தோடு நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு உடல் ரீதியா தொந்தரவு கொடுக்கறீங்களேன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. அத்தனையும் எப்படி தொடருமெண்டா அவர்கள் உங்களிடமிருந்து பிள்ளைகளை எடுத்து அவர்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்வாங்க. எந்த பிள்ளை அப்படி கவனிக்கணும்னு எனக்கு தெரியும். நான் சொல்றவங்களுக்கு விளங்குதா? நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை. நீ இந்த பானால சிறுதையா இருக்கிறதா இங்க எனக்கு இப்ப பிரச்சனை. நீ மாறி போயிட்டா எனக்கு இங்க ஒரு பிரச்சனை உண்டு. எங்களுக்கு வேற வழி இல்ல. நாங்க பானவானுக்கு அறிவிக்க போறோம். உங்களோட பிள்ளைகளை பறிப்பாங்க. எந்த பிள்ளைகளை யாராவது பறிச்சா உன்னை ஒரு நாளும் மன்னிக்க மாட்டேன். எந்த பயனும் இல்ல, வேற வழி இல்ல. நான் பானவானுக்கு தவளை அனுப்பிட்டேன். அவங்க இந்த குழந்தையோட சேர்த்து அவங்களோட அக்கா மீராவையும் பறிச்சிட்டாங்க. நான் எனது பொறுப்புல மீராவை வளர்க்க தொடங்கிட்டேன். மீரா முதல் பார்த்த போது அரவணைக்கு யாரும் இல்லாத அன்புக்காக ஏங்குற ஒரு குழந்தையும் பரிதாபமான அந்த கண்கள். அப்பவே எனக்குள்ள ஒரு முடிவு.
என்னுடைய மிச்ச வாழ்க்கையும் இனி இந்த குழந்தை கண்டு தீர்மானிச்சிட்டேன். இந்த குட்டி தேவதையின் கண்ணில் பயமோ கண்ணீரோ பார்க்க கூடாது. கெஞ்சி வாயாடும் சிட்டுக்குருவே, கஞ்சி சேயாகும் சின்ன கிழவே, கையுள் காற்றாக விலகி ஊற்றாக நழுவி காணாது போவாளோ, விடிய காலவின் நாழுமீனாய் சுடும் பகலின் பனி துளி நீராய் எங்கே போவாளோ. புயலோ மழையோ அலையோ படகாகி வென்றாய், உன்னால் மீண்டும் மீண்டும் உயர்த்தேன். இருளின் திரளில் ஒளிரும் சுடராகி நின்றாய், உன்னால் கண்கள் காட்சி பெற்றேன். ஒரு தாயாக தவிக்கின்றேன், அருகில் வா உயிரை தா. காற்றின் திசையில் அலையும் காற்றாடியானே, அன்பின் நிழையால் அமைதி தந்தாய். அனலோ வயலோ மணலோ மழையாகி வீழ்ந்தாய், காணல் வழியின் பூவாய் மலர்ந்தேன். குளிர் நீராகி பொழிந்தவளே, மீண்டும் வா மீட்சித்தா. கெஞ்சி வாயாடும் சிட்டுக்குருவே, கொஞ்சி சேயாகும் சின்ன கிழவே, கையுள் காற்றாக விலகி ஊற்றாக நழுவி காணாது போவாளோ, விடிய காலை விண்ணொளி மீனாய் சுடும் பகலின் பனி துளி நீராய் எங்கே போவாளோ. புதுசா மீராண்ட தாய் தாப்பன் தனது பிள்ளைய பறிச்சிட்டுதா யுத்தம் தொடங்கிட்டாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுண்டு. கவலைப்படாதீங்க அக்கா, இது என்னுடைய விடுங்க. காரணம் போதே நான் கேச முடிச்சிடுறேன். உங்களோட பிரச்சனை தீரும், எந்த பிரச்சனை தீரும். எனக்கும் வாழ்க்கையில் என்ன செய்ய தெரியல. ஏய், என்ன இப்பவே எவ்வளவு வெறுப்பு, என் வாழ்க்கையில எவ்வளவு இருக்கு. நானெல்லாம் வாழ இல்லையா அக்கா? விரும்பினா உங்களோட அவரை பற்றி நான் மீராக்கு அடிக்கடி ஒரு கதை சொல்லுவேன். அந்த கதையில வர்ற அரசகுமாரன் அவர்கிட்ட பாரவண்டி வருது, பார்த்தாலும் சண்டை வரும், கேட்டாலும் சண்டை வரும். அவன் என்ன சுடு இதுவரைக்கும் எதிரியை நினைச்சவங்களை தான் சுட்டிருக்கிறேன்.
ஆனா இப்ப கடைசியா நான் சுட போறது என் நண்பரை. நான் எழுதிட்ட புரிவன் இல்லவா, இது வரமா இல்ல சாபமான்னு தெரியல நிலவன். அம்மா ஏன் ஒண்ணுமில்ல மீரா, அவங்களுக்கு அந்த அரசகுமாரன் கதை சொல்லி கொண்டிருந்தேன். அந்த கதை கொஞ்சம் அழுக கதை. இனிமே அரசகுமாரன் கதை சொல்ல வேண்டாம், அது கவலையான கதை. அம்மா என்ன தூக்குறீங்களா? எதுக்கு தூக்கணும்? சரி, எதுக்கு நான் உங்களை தூக்கிட்டேன்னு தெரியுமா? நீங்க தூக்கின கவலை எல்லாம் போகும். இனிமே நான் அழ மாட்டேன். நான் உன்னை தூக்குறேன். இப்ப படு. குட் நைட் அம்மா. Good night, குட் மீரா. நைட் அங்கிள். அழுகை கதை யாருக்குமே பிடிக்கிறது இல்லை அக்கா. நடக்கிறதெல்லாம் அதிசயமா மாறிடும் என்று நம்புறோம், ஆனா மாறுறதில்லை. உண்மையிலேயே இந்த பெரிய உலகத்துல ஓடி ஓடி வாழ்றான் நினைப்போம். யோசித்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. திரும்ப திரும்ப செய்யற வேலையை செய்து கொண்டிருப்போம். அதே தெரிந்து போவாங்க. அருண், உனக்கு 10, 20, 30 ஆட்களுக்கு மேல தெரியுமா? இவ்வளவுதான் இந்த உலகம். இதே பெரிய போராட்டம். வாழ்க்கையை பார்த்து பயப்பட்டா. அப்ப அவர் எப்படி இங்க வந்தார்? நானும் எல்லாம் முடிஞ்ச வேண்டான்னு இருந்தேன். கொஞ்ச நாளை அப்புறம் ஒரு நாள் அவ ஜெயிலுக்குள்ள இருக்கிறான்னு செய்தி வந்து. ඔක්කොම හරිද? සර් කියපු විදිහට වෙන් ක්ලාස් පරණ අය වෙනමයි අලුත් අය වෙනමයි පිටරට නෑදෑයින් අය වෙනමයි තිබ්බස් සර්. පිටරටවල නෑදෑයින් අයට වැඩි ගහන්න යන්න එපා. උඩින් ඕඩර් එකක් ආවම අලුත් අය ගැන තීරණයක් ගමු. පරණ අයගෙන් හොඳට ප්‍රශ්න කරන්න. උන් දන්නව ඇති ආයුධයි රත්තරණේ කොහෙද තියෙන්නේ කියලා. රත්තරන් ලොක්කන්ට උනලු. අපිට මොනවා හරි කොටා ගන්න බලන්න. මේක දැක්කද? මේ මිනිහගේ මිනිස්සු රට ඉන්නවලු. පඩි වෙලා ඉන්නේ. තමුසෙටද අමුදන් කියන්නේ? තමුසෙලා ආයුධ අතට ගත්තේ තමුසෙලාට රටක් හදන්නද? ඇයි ඔය හමුදාවට ගියේ? තොපිව නැති කරන්න. මාත් එහෙමයි. මගේ මව් විමෙන් ඔයලව එරවන්න සටන් කරා. ඔයල දිනන අපි බර දුන්නා. මට මරන්න විතරේ තියෙන්නේ. ඕනන මාවත් මරන්නේ. යුද්ධය ඉවරයි. බලංග සල්ලි තිබුණොත් පණ බේර ගන්න පුළුවන්. නැත්තම් උඹටත් මැරෙන්න වෙයි. උඹේ වාසනාව බලංග සල්ලි තියනවලු. අපිව දැක්කම වෙරුලන උන්ව දැකලා පුරුදුයි. උඹ වීරේ ඕනේ නැති යුද්ධයක් කරලා මොනවට මැරෙනවද මන්දා. හරි වරදී කොයන එක මගේ වැඩක් නෙමෙයි. නායකය කියන දේ කරන එකයි මගේ වැඩ. අපිත් එහෙම තමයි. උඹලගේ ගොඩක් උන් අපිත් එක්ක හිටියේ. අපේ අය උඹලත් එක්ක නැහැ. ඉතින් කොහොමද මම උඹලා දිනන්නේ? දැන් මම එළිය හිටියොත් මරණකම් තනියම හරි සටන් කරනවා. මේ අත තියන්න එපා. දැන් ඔක්කොම ඉවරයි. මොකද්ද කරන්න හදන්නේ? අලුතින් පටන් ගන්නද? නෑ, ඒක නෙමෙයි මගේ ජොබ් එක. ඔක්කොම ඉවරයි. අනතරන්න මට කවුරුත් නෑ. එහෙනම් මොකද්ද කරන්න යන්නේ?
අපිත් එක්ක වැඩ කරනවද? මිනිහව නාවලා කන්න දෙන්න. අපි උඹලවත් මිනිස්සු වගේ සලකනවා. நீங்க ஒரு விதத்தில் லக்கி தான் அக்கா. 2 உலகத்தில் வாழ்ந்திருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை போராட உலகம். உங்களுக்கு கதை கேட்டப்படி தான் எனக்கு வாழ்க்கையை பிடிச்சிருக்கு. எதுக்காக அவர் குடிக்கணும்? எல்லா கதையும் இப்ப கேட்கணுமா? முதல் உண்ட வாழ்க்கையை பாரு. நாளைக்கு உனக்கு இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னே இல்லை, அதை போய் பாரு. ஓகே அக்கா, பாய். நாங்கள் எந்த நினைவுகளை அடியோடு அழிக்க வேண்டும் என்று நினைப்போமோ அதுதான் இன்னும் இன்னும் தீராத வேகத்தோட மறுபடியும் வந்து தாக்கும். ஏனென்றால் அதுதான் நிறைய இருக்கு மனசுக்குள்ள. எனக்கும் அப்படித்தான் இருந்தது. அதுதான் நீ எவ்வளவு சொல்லியும் என்னால் அதை விரட்ட முடியும். நீ என்ன பார்க்கறதும் அதுதான். நான் நிஜம் இல்லை, நீ என்ன வெறுக்க வேணும். முள்ளிவாய்க்கால் கடைசி நாட்களை போல. எதுக்கு இப்படி பண்ணேன் அமுதா? நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் 4-6 மாசமா குயவன வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டு உடை தாண்டி. புவி, உனக்கு ஞாபகம் இருக்கா? குடிச்சா எல்லாம் மறந்துடுமா? ஒரு வாழ்க்கையை முடிஞ்சிடுச்சு. அதுக்கு நேர்மையா என்ன செய்யணுமே எல்லாம் செய்தாச்சு. இப்ப இன்னும் ஒரு வாழ்க்கை வந்தாச்சு. எத்தனை வருடம் இப்படி இருக்க போறோம்? என்னால முடியல அமுதா. இதைத்தானே நானும் சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றேன். என்னாலே முடியல. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய நீ தேடி போ. தனியா போ. தனியா போண்டா. நான் எங்க போறது? எனக்கு யார் இருக்கா? நான் உன்னோடைய இருக்கிறேன். பிளீஸ் அமுதா, எனக்காக பழசெல்லாம் மறந்துரு. எதுவும் பேசாத, எதுவும் பேசாத. துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும், பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும், பிச்சை கொண்டே பொருள் எல்லாம் இழந்து விட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை என்று கூற முடியல. ஒரு ஆமிக்காரன் காசு வண்டி கொண்டு இந்த உயிரை பிச்சை போட்டுட்டான். அச்சமில்லை அச்சமில்லை என்று கூற முடியல. எதுக்கு இப்ப வெளியில போற? அடி போய் ஆனந்த பெறதுக்கு முதல் தூக்கப்படுவோம். உண்ட பெறதுக்கு முதல்ல உண்ட இழக்கணும். நீ என்ன பிரியறதுக்கு முதல் நீ என்ன வெறுக்க வேணும். இது ஒரு சின்ன டியர் தான்.
எலிய அதிகம் வெறுத்தா பூனைய அதிகம் நேசிக்க வேணும். எதுக்கு நான் கார்ல போறேன் தெரியுமா? ஒரு நாள் ஆக்சிடென்ட் ஆகி நான் சாகணும். மரணத்தை யாசிக்கிறவன்ட்ட நீ என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? ஒரு துப்பாக்கியில 6 குண்டு இருக்குமா? அதுல ஒரு குண்டை மட்டும் வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் சுட்டு கொண்டே இருந்தா, நானும் சாகாம தப்பிக்கொண்டே இருந்தா. அந்த ஒரு குண்டு ஒரு நாள் சுடும். அம்மா, இதை வீட்டு கொண்டு போய் வளர்க்கலாமா? சாப்பாடு போடலாம், விளையாடலாம். உனக்கு வேற என்ன எல்லாம் பிடிக்கும்? எல்லாம் பிடிக்கும். சரி, உனக்கு பிடிச்செல்லாம் வாங்கி தந்துட்டு அந்த ரூமுக்குள்ள உன்னையும் வச்சு பூட்டிட்டா உன்னால சந்தோஷமா இருக்க முடியுமா? இல்ல, நான் ஸ்கூலுக்கு போகணும், ஃப்ரெண்ட்ஸோட விளையாடணும். அத மாதிரி தான் அதுகளும். அதுக்கு அம்மா அப்பா பாட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களா? ஏன் உங்களுக்கு யாரும் இல்லை? அந்த அருணாங்க. அருண் அங்கிள். ஹாய். அழகா இருக்குல்ல இந்த இடம். அதை விட இன்டர்வியூக்கு போனியே, ஆ, வேலை அடைச்சதா? நான் முதல் செய்த அதே வேலை தான். அப்படி இல்லையா? அப்படின்டா ஒரு வழியா ஒரு பிரச்சனை முடிஞ்சது. அடுத்த பிரச்சனை என்ன பிரச்சனை? உன்னுடைய காதலி, அவளை எப்ப பார்க்க போற? நான் வாழ்க்கையில நேசித்தது அவளைத்தான். அதனால மறுபடியும் அவளை பார்க்க துணிவில்லை. என்னொருத்தி நேசிக்கிறாள். அதிகமா நேசிக்கிறாள். அந்த நேசத்தின் வலிமை அப்ப தெரியாது. அக்கா, உங்களோட கதை எனக்கு தெரியும். நேத்து முழுக்க நான் இதான் யோசிச்சு கொண்டிருக்கிறேன். நோராக்கி வந்தும் அவர் எதையும் மறக்கல. எந்த பிடிப்பும் இல்லாம காலம் போய்க்கொண்டே இருந்தது. ஒவ்வொரு நாளும் குடிக்கிறதும் காலில் சுத்துறமா காலம் கழிஞ்சுது. அப்படி ஒரு நாள் Bocare, è clave. Me ne può un vodka? Lascio.
ஹாய். ஹாய். என்ன உனக்கு தெரியாது, ஆனா உன்னை எனக்கு நல்லா தெரியும். சோ வாட்? தெரியுமா? என்ன தெரியுமா? உன்னை எப்படி தெரியாம இருக்கும்? என் தம்பியை டயர் போட்டு கொடுத்தது நீதானே. What the hell? Who are you, man? I want to live. நான் போகணும். நான் தாய்க்க விருப்பம் இல்லை. எஸ்கேப் ஆகுதியா? நீ எல்லாம் ஒரு போராளியா? உனக்கு இப்ப என்ன வேணும், மேன்? What do you want? இந்த வலியோட எத்தனை நாள் இருக்க போறேன்? எனக்கு உண்மை தெரிந்தாகும். நான் ஒரு போராளி, உண்ட தம்பியும் ஒரு போராளி. நான் அவனை பிடிச்சி டயரை போட்டு கொளுத்தினான். அவன் முந்தி இருந்தா அவனு என்ன கொளுத்திருப்பான். எஸ் போர் மேன், போர் போர் ஃபக்கிங் போர். எரிகிறது எல்லாம் நடக்கும். ஏய் சுரத், நிறைய பேரை கொண்டிருக்கிறேன். என்ன யாரும் கொல்ல. யூ வாண்ட் கில் மீ? கம் ஆன், கில் மீ. கடைசி வரைக்கும் நியாயம் கிடைக்காது. அப்போ உண்மை வராது. உண்மை உண்மை என்ன நடந்தது யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு கற்பனை பண்ண முடிஞ்சா கற்பனை பண்ணி பார்க்கலாம். இமேஜின். நான் இப்போ ஒரு போராளி இல்லை. நான் செத்த யாருக்கும் தெரியாது. சாதாரண ஒரு மனுஷனா மண்ணை நேசிக்கிறவன் சொல்றேன். பழசையெல்லாம் மறந்துடுங்க. நண்பரே, பழிக்கு பழி வாங்குறதால எதுவும் மாற போறது இல்லை. நான் சொல்ற பதில் உங்களுக்கு திருப்தி இல்லையண்டா, யூ வாண்ட் கில் மீ, ஜஸ்ட் டு இட். ஐ வாண்ட் டு டை. அதான் அவரை கடைசியா பார்த்தது. போதாது பரவண்டி வருகுது, பார்த்தாலும் சண்டை வரும், கேட்டாலும் சண்டை வரும். காற்று அடிக்கவில்லை, கன்னித்துகில் உரியுது, வானம் பொழியவில்லை, ரத்த ஆறு ஓடுது. அமுதன், கேணல் அமுதன். பேரை கேட்டாலே எல்லாரும் பயந்தோடுவாங்க. அது ஒரு காலம். அப்படி இருந்த அமுதன் இன்றைக்கு கோழையாட்டம் ஒளிஞ்சிருக்கிற. இன்றைக்கு குடிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னண்டு கேட்க மாட்டியா போவி? என்ன பார்த்து இன்றைக்கு ஒருத்தர் கேட்ட, நீங்கள் எல்லாம் எப்படி இன்னும் உயிர் வாழ்றீர்கள்? அந்த சந்தேகம் எனக்கும் இருக்கு. பைத்தியமா? நீங்களும் பைத்தியமாய் என்னையும் பைத்தியமாகிட்டீங்க. நீங்க மட்டும்தான் போராடுனீங்களா? வேற யாரும் போராட இல்லையா? சுத்தி பாருங்க, உலகம் அப்படி மாறிட்டு. யாரும் யாருக்கு அவன் கவலைப்படுறே இல்ல. கிடைச்ச வரைக்கும் நான் பண்ணி யாரும் வாழ இல்ல. நான் அப்படி இல்லை. என்னால் அப்படி வாழ முடியாது. தப்பு பண்ணிட்டேன். நான் இங்க வந்திருக்க வேண்டாம். இந்த வாழ்க்கையும் பாழாக்கி இருக்க வேண்டாம். நான் வாழ்ற வரைக்கும் உனக்கு நிம்மதி கிடைக்காது. இன்னைக்கு நான் வெளியில போனா நிச்சயமா திரும்பி வர மாட்டேன். என் உள் மனசு சொல்லுது, என்னோட வாழ்ந்த காலங்களை ஒரு கெட்ட கனவா மறந்து போ. சந்தர்ப்பங்கள் தான் ஒவ்வொரு மனிதனையும் அந்த இடங்களுக்கு கொண்டு போய் விடுது.
அன்றைக்கு எதுக்கு அவ்வளவு கோவம் வந்ததுன்னு எனக்கே தெரியல. ஏன் கோவப்பட்டான்? அன்றைக்கு எனக்கு ஒரு பேட் டே. அன்றைக்கு வீட்டுக்கு ஒரு பிரச்சனை தான் போனான். ஜானு, ஏன் இப்ப டல்லா இருக்கு? நான் சிரிக்கிறது பிடிக்கலையா? அருண் பத்தி தெரியும் தானே? அவன் அப்படிதான். 4 மணி நேரமா ஒரு போன் கூட எடுக்கல. என்ன மதிக்கிறதே இல்ல. இப்ப சொல், எனக்கு அருண் வேணுமா? யானோ அழாத, போக போக சரியாகும். அருண் வந்தா கோவைக்காரன். வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடக்கும். பாத்தியா, அவங்க என்ன பற்றி என்ன நினைப்பாங்க? இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையா? சாரி ஜானு. எனக்கு ஒரு பிரச்சனை. எந்த பாவ மன்னிப்பையும் கேட்கிற நிலைமையில இல்ல நான் அருண். எனக்கு ஒரு பிரச்சனை ஜானு. நீ கோவமா இருக்கன்னு தெரியுது. இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் தெரியும். என்னால வர முடியல. முக்கியமான நாள் தெரிஞ்சதே சந்தோஷம். எனக்கு ஒரு பிரச்சனை சொன்னா கேட்கவே இல்லை. ஆனா உனக்கு ஒரு பிரச்சனை நான் ஓடி வந்து நிக்கணும். நீ எப்பவும் இப்படிதான். தேவையில்லாத வார்த்தை பேசாத அருண். நான் கல்யாணம் பண்ண போறோம்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொல்லணும், நீயும் தான் ஒத்துக்கிட்ட. எவ்வளவு சந்தோஷப்பட்டான். யார் என்ன சொன்னாலும் கதவையே பார்த்து கொண்டு இருந்தான். நீ வரையல, கடைசி வரைக்கும் நீ வரையல. நீ என்ன ஒரு பொருட்டவே மதிக்கல அருண். நான் இந்த ஆளுகைக்கு பயப்பட மாட்டேன். எப்பவுமே இப்படிதான். உனக்கு எப்ப பிரச்சனை வருதோ நீ அழுவ. உனக்கு மட்டும் தான் பசி வரும், உனக்கு மட்டும் தான் அழுக வரும், உனக்கு மட்டும் தான் சிரிப்பு வரும். எல்லாம் உனக்கு மட்டும் தான் வரும். நான் நீ உனக்காக மட்டுமே வாழ்றேன். இவ்வளவு பேசிட்ட எல்லாரும். இனிமே என்ன பார்க்காத, என்கிட்ட பேசாத ப்ளீஸ். அப்பா அவள் ஒண்ணு ஜெயிலு பார்க்க வரே இல்லையா? வந்தா நான் தான் பார்க்க விரும்பல. தனியதான் இருக்கிறார் அதே வீட்டுல. அக்கா, அவளை பார்க்க எனக்கு துணிவில்லை. நான் ஒரு அக்காவை சொல்றேன், அவளை போய் பாரு. சந்தர்ப்பங்க நல்லது செய்யும். தம்பி, இந்த முறையாவது கோபப்படாம போய் அவளை பாரு. அக்கா, நான் கோபத்தை மறந்து 3 வருஷமாச்சு. நீங்களே ஜெயிலுக்கு போய் பாருங்க. கோபம்டா என்னன்னு கேட்பீங்க. அக்கா, நாங்க வந்துட்டோம். இறங்குவோம்மா. ஏதாவது பிரச்சனை பண்ண வந்தீங்களா? பிரச்சனை பண்ண வேற இல்ல. பிரச்சனை பண்ணபடியாத்தான் இப்ப இங்க நிக்கிறேன். பிரச்சனை பண்ற அளவுக்கு உடம்புலையும் மனசிலையும் தெம்பு இல்ல. இது முன்பே யோசிச்சிருக்கலாமே.
அதனாலதான் இப்ப இங்க வந்திருக்கேன். உங்களை பயப்படுத்துற என்ற நோக்கம் இல்லை. அங்க அங்க இருந்து கயக்கலாம். என்னால உங்களுக்கு உதவ முடியுமோன்னு தெரியாது. நீங்க மீராவை நல்லா தான் பாக்குறீங்க, அது எனக்கு தெரியும். ஆனா என்ற பிள்ளை எனக்கு வேணும். இப்ப நான் என்ன செய்யலாம்? நான் அவளை எடுத்துரு காட்டிக்கு வேற யாரும் எடுத்திருப்பின. என்னுடைய பிள்ளைகளை ஆளு கொண்டு எடுத்துட்டீங்க. நான் எதுவுமே செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தேன். எனக்கு இந்த வாழ்க்கையை வாழ ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சு, ஆனா நான் அதை தவற விட்டுட்டேன். இந்த பிள்ளைகளை விட்ட மனைவியை வெல்ல வேணும் மட்டும் நினைச்சேன். அவ்வளவு ஈகோ எனக்கு. மனைவியை விட்டுட்டு பிள்ளைகளை கூட்டி கொண்டு போயிருந்தா இன்றைக்கு இப்படி அனாதி அணிக்க தேவையில்லை. நன்றி. நான் எப்படி நான் மீராவை கேட்க கூடாது. அவள் இப்ப நல்லா இருக்கிறாள். ஆனா நான் தனியா இருக்கிறேன். எனக்கு வாழ வாழ்க்கை இல்லை. எனக்கு பைத்தியம் பிடிக்கும். என்ற பிள்ளை எனக்கு வேணும். நான் உங்களோட பேசக்கூடாது. இது எனக்கு பிரச்சனை. எந்த சந்தர்ப்பத்திலே நான் மீரா விளக்க மாட்டேன். மீரா தான் என்னுடைய உலகம். அந்த உலகத்துல வேற யாரையும் நான் அனுமதிக்க மாட்டேன். ஆனா நான் விட மாட்டேன். நான் தப்பு செய்திருக்கிறேன், மறுபடியும் செய்ய மாட்டேன். ஆனா விரைவில் உங்களை கோர்ட்ல பாப்பேன். அருண், வரமாட்டேன்.
விட அப்படியே இருக்குல்ல அருண். நான் அப்படியே தான் இருக்கிறேன். சாரி ஜனனி, எல்லாமே தப்புதான். எதுக்கு பழசெல்லாம் பழ வேணாம் ப்ளீஸ். சாப்பிட ஏதாவது இருக்கா? எனக்கு பசி இல்லை, ஆனா உன் கையால சாப்பிடணும் போல இருக்கு. உனக்கு உப்பும் காரமும் அதிகமா தான் போடுறேன். சாப்பிடு அருண். ஏன் என்ன பார்க்க வரல அருண்? எனக்கு துணிவில்லை, உன்னை பார்க்குற துணிவு எனக்கு இல்லை. ஒரு குற்றம். ஆனா எனக்கு உண்மையில் ஒரு சின்ன கோபம் ஒன்று இருக்கு. எனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னேன், கடைசி வரைக்கும் நீ என்னன்னு கேட்கல. அன்றைக்கு மட்டும் கேட்டிருந்தா இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கா? 3 வருஷம் இருந்திருக்க தேவையில்லையே. சரி, அழாது ஜனனி, ஏன் பழசலாம். இனிமேல் இஞ்சி தான் இருக்க போறேன். என்ன வேற எங்க வந்திருக்குன்னு பார்க்குறியா? இப்போ வந்திருக்கணும்டா, அதுக்கு காரணமாக ஒரு ஆள் இருக்கிறா. அவ நீ பார்க்கணும். யார் அது? நீ என்ன பார்க்க வந்தது எனக்கு சந்தோஷமா இருந்தது. எனக்கு யாரிடமாவது பேசணும் வேண்டி இருந்தது. அப்பதான் நீ வந்த. அக்கா, ஜான் உங்களை பார்க்கணும் சொன்னா, கூட்டிட்டு வாட்டா. ஏய், நீ கூட்டிட்டு வா. மீரா தனியா இருக்கிறான்னு கவலைப்பட்டேன். நீங்க வந்தா சந்தோஷப்படுவேன். அப்ப நாளைக்கு ம். இப்போ உங்களுக்கு அப்பா பார்த்த பயமா? எனக்கு உங்களை பார்த்தா பயம் என்ன உங்களுக்கு தெரியுமா? எனக்கு பக்கத்துல வந்தோடனே மீரா ஓட தொடங்கிடுவான்னு எனக்கு தெரியும். சூரியப்பா, எதுக்கு எப்போதும் இங்க இருக்கிறீங்க? அப்பா வேற எங்க போறோம், என்ன செய்யறது? யாரும் இல்லை எனக்கு. இருக்கிற போது புரியல, இனி இல்லையன்ற பிறகு
எனக்கு எங்கேயும் மீரா தெரியுறா. யாதுமாகி நின்றாய் காளி. எதுவும் புரியுதா மீரா? புரியலையாண்டாலும் அப்பா சொல்வேன், கேப்பியா? காணுமிடமெல்லாம் காட்சியாகின்றாய், கண்களை மூடினால் கனவாகின்றாய். காற்றாய் வந்தன் சுவாசமாகின்றாய். என் குரலாய், என் வார்த்தையாய், என் துடிப்பாய், எப்படி உன்னை நான் இழந்தேன்? அம்மா, என்ன நாங்க வேறொரு நாட்டுக்கு போவோமா? போகலாமே. ஹாலிடேக்கா? இல்லையா? அங்கே இருக்கு. ஏய் குட்டி, எதுக்கு குழப்பமா இருக்கிற? என்ன நடந்தாலும் அம்மா உங்ககிட்ட இருந்து பிரிக்க இயலாது. அந்த அங்க ஹாய் மீரா. யார் இந்த ஆண்டி? இவாவை தான் அங்கிள் கல்யாணம் கட்ட போறேன். அப்ப நிறைய சண்டை போட போறீங்களா? கல்யாணத்துக்கு முதல்ல எல்லா சண்டையும் செஞ்சு முடிச்சாச்சு எல்லாரும். இனி சண்டை வேற. மாதிரி காட்ட மாட்டீங்களா? காட்டலாமே குட்டி. இவா தான் ஜானு. நல்ல பேர் ஜானகி. இப்ப எப்படி பேர் கேட்கிற ஆச்சரியம்தான். எதுக்கு அதை சுருக்கி யானு? சில உறவுகள் ஆச்சரியம் தான். எப்படி உங்களோட புருஷனை கொண்டு வர உங்களோட தம்பி ஆக்குறீங்க? ஏய், நேத்தான பிரச்சனை முடிஞ்சு எதுக்கு மறுபடியும்? நடக்கிற எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சா நடக்குது. மீரா, கவனம். சரி அம்மா. பாத்தியாரு, விழுந்தாலும் பெரிய அடிவிழாதுன்றதால மறுபடியும் மறுபடியும் விழுகிறான். இதே கொஞ்சம் உயரமா இருந்தா விழுந்தா உயிரை போயிட விழ முடியுமா? சரி மாட்டலாமன்னு தெரிஞ்சதாலதான் அடிக்கடி இப்படி செய்யறோமா? நான் சொன்னேன், கவலை இல்லாத நாட்களை கடந்து போனா அதான் ஆச்சரியம். பயப்பட தேவையில்லை. கோர்ட்டுக்கு வர சொல்லிருக்கு. கோர்ட் முடிஞ்ச உடனே மீரா அவங்களை எடுத்த வருவேன். இந்த முறை அதை அப்பா தான் எடுத்திருக்கு. அவர் என்கிட்ட வந்து சொன்னார், இது கடைசி முயற்சியா, இப்ப எப்படியாவது மீராவை கூட்டிட்டு போவார. சும்மா சொன்னா போதுமா? அது மீரா விரும்பணும். மீரா அடிக்கடி அப்பாவை சந்திக்கிறோம். என்ன பேசினோம்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் தடுக்க போறதில்லை. ஏன் உங்களால மீரா தடுக்க முடியாதா? இது அவளோட உறவு, அவளோட வாழ்க்கை. எல்லாரும் அவரோட வாழ்க்கை தெரிஞ்சதுக்கு உரிமை இருக்கு. வாழ்க்கை தொடர வேண்டாம் நினைக்கிற ஒவ்வொரு கணத்திலே தொடரத்துக்கு ஒரு காரணம் கிடைச்சது. நான் அமுதனுக்கு பிறகு வாழ்க்கை தொடர என்ன இருக்குன்னு யோசிச்சப்பதான் மீரா வந்தா. பார்க்கலாம்.
நாளைக்கு கோட்டையில என்ன நடக்கும்? தெரியல. வள போல அப்பால நிறைய குற்றம் சொல்லுவாங்க. உண்மைதான். அப்பா அதுல இருந்து வெளியில வர பாக்குறேன். இப்ப அப்பாக்கு யாரும் இல்ல. எனக்கு தம்பிகள் இருக்காங்க, நிறுவும் நிரிசும். அவங்களுக்கும் என்ன மாதிரி புது அம்மா புது அப்பா. ஒரு குழந்தை கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத அப்பா. இதெல்லாம் செய்தது நான் தான். என்ன நிரூபிக்க ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு தெரியல. இப்ப எனக்கு யாரும் இல்லை. உன்னுடைய அம்மா அவ கடைசி வேற மாற இல்லை. இப்ப எனக்கு இந்த அம்மா பிடிச்சிருக்கு. அவங்களுக்கும் யாரும் இல்லை, நான் மட்டும்தான். அப்பாக்கும் யாரும் இல்லை. நீ வந்தாத்தா, இல்லையாண்டா இப்படியே தனியா. அப்பா, ஏன் இன்னும் ஒரு கல்யாணம் பண்ணக்கூடாது? மறுபடியும் சண்டை வரும்னு பயமா? நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். ஒரு சிறிய மனசுக்குள்ள எவ்வளவு வலி. இது எப்படி? ஏன் என்ன உண்டி அம்மா கல்யாணம் கட்டாம இருக்கிறா? தெரியாது. ஆனால் இப்பவும் தனியை பேசிக்கொண்டு இருக்கா சண்டை புருஷனோட. செத்து போனாரே. அமுதன் அமுதன் சொல்லுவா. நான் நினைக்கிறேன் அவட புருஷன். அப்பா பைத்தியமான பரவாயில்லையா? எனக்கு அம்மா பைத்தியமாக வேண்டும். அம்மா, அம்மா, எதுக்கு தனியா எங்க இருக்கிறீங்க? ஸ்கூல் முடிஞ்ச முள்ள நேரமாச்சு, நீ வீட்டுக்கு வரல. எங்க போயிருந்த? அப்பாவோட இருந்தேன். மீரா, என்ன நடந்தாலும் எனக்கு சொல்லணுமல்ல. நான் அப்போடு இருந்தது ஏன் உங்களுக்கு சொல்லணும்? எதுக்கு அப்படி சொன்னது? அப்பா பாவம் தனியா இருக்கிற, அவருக்கு யாருமே இல்லை. எனக்கு யாருமே இல்லை. இப்ப நான் இருக்கிறேன். எப்ப இருப்பியா? எப்போதும் உங்களோட தான் இந்த முறை எனக்கு நம்பிக்கை இல்லை. உனக்கு கேஸ் சாதகமா மாறும். என்னால முடிஞ்ச எல்லாம் பண்ணியாச்சு. விவாகரத்தும் செய்தாச்சு. வீடு இருக்கு, வேலை இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? எனக்கு மீரா வேணும். நீங்க பிள்ளைய சரியா பார்க்க அடிச்சிருக்கிறீங்க, அதற்கெல்லாம் ஆதாரம் இருக்கு. அடிச்சிருக்கிறேன், கோபமா கத்தி இருக்கிறேன், கெட்டவனா இருந்திருக்கிறேன். ஆனா
புது மனுஷனா வாழ எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தான். என்னால் இந்த பிள்ளை இந்த மனசை வெல்ல முடியும். இந்த அப்பா ஒரு நாள் அவள் நேசிப்பா. இது நடக்கும். ஆனா சட்டம் அப்படி உங்களோட அழுகை எல்லாம் அதுக்கு கேட்கும். நாங்க வேற ஏதாவது செய்யும். இதுதான் அந்த பொம்பளை பைத்தியம் என்று நிரூபிக்கிற வீடியோ. ஆற ஒரு பொம்பளைய ஒளிச்சிருந்து வீடியோ எடுக்கிறது எவ்வளவு பெரிய அசிங்கம். இத உங்களுக்காக தான் செய்திருக்கிறேன். இதை நான் சொல்லலே. நான் தான் சொன்னேன். எதுக்கு இந்த அசிங்கமான வேலை? ஒவ்வொரு முறையும் போய் நான் திருந்திட்டேன் என்று சொல்றதால பிள்ளைய தூக்கி தர மாட்டேன். நாங்களும் ஏதாவது பண்ணும். ஒரு பைத்தியக்கார பண்ணிட்ட பிள்ளைய விரலாம் பார்க்க என்னிட்டத்தில் சொல்லி நீ கேட்கும். மீரா உங்களோட வருவான்ற நம்பிக்கை இருந்தா மீராவோட விருப்பத்தை கேட்க சொல்லி சொல்லும். அவளுக்கு என்ன நடக்கும் தெரியாது. ஆனா மீரா உங்களுக்கு கிடைக்க மாட்டா. எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? நான் இதை சொல்ல வேண்டாம் இருந்தேன். எனக்கு பைத்தியம் வேண்டாம். எனக்கு தெரியும் ஒளிஞ்சிருந்த வீடியோ எடுத்தது யாரையும். அவருக்கு தெரியாம வீடியோ எடுக்கிறது தப்பு இல்லையா? எனக்கு மீரா வேணும். அதை விட அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமைய வேணும். என்ன பைத்தியமாக்கிட்டா மீரா எனக்கு கிடைக்க மாட்டா. ஆனா உங்களுக்கு கிடைப்பாளா? அப்படி தராட்டி வேற யார்ட்டாவது தூரத்துல போயிட்டா மனதை போட்டு குழப்ப வேண்டாம். எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் அருணுக்கு ஃபோன் பண்ணட்டா? வேண்டாம். எல்லா முடிவும் யாருக்கும் நல்ல முடிவுதான். மீரா இங்க வந்தா அவளுடைய அப்பா அழுவ, தெரியலேண்டா நான் அழுவேன். இப்ப அழுகை என்பது தீர்மானிக்கப்பட்டது உண்டு. வாழ்க்கையில அழுகை இல்லாம எப்படி? அது நல்ல அழுகைன்னா சரிதானே? அழுகையில நல்ல அழுகை கெட்ட அழுகை இருக்குதான்னு கேட்டுறாதீங்க. அருண் என்னை பற்றி என்ன சொல்லியிருக்கான்னு தெரியாது. அவர் நிறைய சொல்லியிருக்கிறார். நானும் நர்ஸா இலங்கையில வேலை பார்த்தேன். ஜானகி, எனக்கு அது பிடிச்சிருந்தது. யாருக்கு உதவி கொண்டு இருக்கின்றோம் என்ற நினைவு வாழ்வில் ஒரு பிடிப்பு வர காரணமா இருந்தது. ஆனா கடைசி யுத்தத்துல இது என்ன சாபம்? கண் முன்னே செத்து போறவங்களை பார்க்க பார்க்க நோர்வே வந்த உடனே இதெல்லாம் மறக்கணும்னு தான் குழந்தையோட வேலை பார்த்தேன். அது நல்ல உலகம். ஏரின் தோட்டத்தில் பாம்பு மாப்பிளுக்கு முற்பட்ட உலகம். நிறைய பூக்கள் வண்ணங்களா. அங்க
அங்க வேலை செய்யறாக்கள் பாம்பும் அப்பளும் தானே. மீரா வந்த பிறகு வீட்டுக்குள்ளேயும் பூக்க. எனக்கு இரவு வந்தா தனிமை. அப்போதெல்லாம் அமுதன் வருவார். அது நிஜமில்லையென்று தெரியும். ஆனா நான் நிஜம் என்று விரும்பினேன். அவருடைய நினைவுகள், அந்த நினைவுகளோட பேச பிடிக்கும். அதான் எனக்குள்ள நிரம்பி இருந்தது. ஆனா மீராவுக்கு பிறகு அது குறைய தொடங்கிட்டு. மீராவுடைய நினைவுகள் எப்பவும் என்ன ஆக்கிரமிச்சது. இப்பவும் அவளை ஜோசி கொண்டிருக்கிற. நீங்கள் என்ன போக சொல்ற வரைக்கும் உங்களை விட்டு போக மாட்டேன். இதான் அப்பா மீராக்கு முதல்ல வாங்கின சட்டை. அப்பெல்லாம் அப்பாக்கு மீரா தான் பிரின்சஸ். அப்பதான் சந்தோஷமா இருக்கிறேன். அப்பாவோட வந்துறியா மீரா? ஏனென்று சேரன் தனியா போகணும். நீ வளர்ந்து பெரிய ஆளாகி கல்யாணம் கட்டின அப்புறம் தனியா போகலாம். சரியா? நான் கல்யாணம் பண்ண மாட்டேனே. அப்படி கல்யாணம் கட்ட மாட்டியா? அங்கிளையும் ஆண்டியும் நீ பார்த்து கொண்டு இருப்பியா? நாங்க கல்யாணம் கட்டி சண்டை போடாம இருந்தா நீ கல்யாணம் கட்டும். நாங்க சண்டை போடாம ஃப்ரெண்ட்ஸா இருந்தா நீ கல்யாணம் கட்டணும். டீலா? ஓகே டி. தேங்க்ஸ். எதுக்கு நீங்க தேங்க்ஸ் சொல்லத்துக்கு நான் ஒன்றும் செய்ய இல்லையே. நான் தனியா கதைக்கிறேன். பைத்தியம் என்று சொல்ல ஆவட்டுக்கு. உண்மையில கூட பைத்தியம் என்ன? இது நான் விரும்பியதை அடைய செய்யச்ச ஒரு சாத்தாண்ட பாதி என்று சொல்லலாம். அதை செய்யாமல் விட்டது கூட என்ற சுயநலம் தான். உங்கள்கிட்ட இருந்து மீராவை எடுக்கலாம். ஆனா அவளை எனக்கு திருப்ப தருவாங்களான்னு நினைச்சிய. நீங்க சொன்னாதான் அதான் அவள் உங்கள்கிட்டயே பாதுகாப்பா இருப்பாள். உங்கள்கிட்ட இருந்தா அவளை அடிக்கடி பார்க்கலாம் இல்லையா? இப்ப மீரா பாக்குறீங்க. நான் ஒன்றும் மோசமான பொண்ணு இல்லை. எதுவும் சட்ட சிக்க வராம பாருங்க. அதான் எல்லாருக்கும் நல்லது. அப்பாண்ட
கேட்ட எப்படி தெரியும்? பயந்துட்டீங்களா? இல்ல அப்ப இல்லாம வேற யார்? மலை மழை நனைஞ்சு கொண்டே ரசிக்க. நனைஞ்சு கொண்டும் ரசிக்கலாம், குடைக்கு இருந்தும் ரசிக்கலாம், அந்த காருக்கு இருந்தும் ரசிக்கலாம். கார் வாங்குனீங்களா? எங்கே? அங்க மழைக்கு நனைஞ்சு மழைய ரசிக்குது மீராண்ட புது கார்.